சிஸ்டராகுங்க அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் நான் வந்து சிஸ்டர் ஆகிற மாதிரிலாம் ஐடியா எனக்கு இல்லை. நம்ம ஊர் மக்களை ஏதாவது ஒரு ஆள் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா இந்த நிற்கும் போது இப்போ நம்ம ஊர் மக்கள் வராங்கன்னா ஒரு சந்தோஷம். அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்று சொல்லி இப்போ இந்த சின்னப்பர் சொன்னார். உண்மையாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை நமது திருச்சபையும் சரி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்படி நற்செய்தியை நிறைய பேர் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நற்செய்தி உலகமெங்கும் போய் சென்றடைய வேண்டும் அப்படிதான் ஒரு உயர்ந்த நோக்கம். அந்த நோக்கத்தின் பிரகாரம் பல பேர் பல இடங்களுக்கு தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு போய் பணி செஞ்சுட்ருக்குறாங்க. அந்த வகையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கடந்த வாரங்களெல்லாம் கென்யாவில் இப்போ நான் இருக்கிறேன். இந்த கென்யாவில் எப்படிலாம் நற்செய்தி பறைசாற்றி கொண்டு இருக்காங்க, மறைபரப்பு பணி செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி 2 அருள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறாங்க. வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. வாங்க சிஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சிஸ்டர்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கென்யாவில் உங்களெல்லாம் பார்க்குறது. இந்தியா, அது நம்ம தமிழ்நாட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வேலை செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது எங்களையெல்லாம் பார்க்கும்போது? எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நாங்கள் எதிர்பார்க்காத அனுபவங்கள். இப்படி நம்ம நாட்டில் இருந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்குறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்பமே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல நம்மளையும் ஒரு சில பேர் புரிஞ்சு ஆண்டவருக்காக நம்ம என்ன பணி செய்கிறோங்கிறத தெரிவிக்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே சிஸ்டர், உங்களுக்கு சிஸ்டர்? எனக்கும் உங்களுடைய வருகை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர்ஸ். ரொம்ப நாளாக தமிழ்நாட்டு மக்களை பார்க்கணுன்னாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஊர் மக்களை பார்த்து இவங்களுக்கு கூட இருந்து, இவங்களோட கல்ச்சரோட இருந்து, நம்ம ஊர் மக்களை ஏதாவது ஒரு ஆள் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா இந்த நிற்கும் போது இப்போ நம்ம ஊர் மக்கள் வராங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஓகே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், இப்போ உங்களுடைய பேர், எந்த காங்கிரிகேஷன் சேர்ந்தவங்க, அதே போல் உங்களுடைய ஃபேமிலி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே ஃபாதர், என்னோட பேர் வந்து சிஸ்டர் பாக்யசீலி. பிலாங்ஸ் டு நான் காங்கிரிகேஷன் நேம் வந்து சலேஷியன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட், SMMI இன் ஷார்ட் வேர்ட் வி சே. எங்களோட ஜென்ரல் அப்படின்னா எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஃப்ரான்ஸ். இட் இஸ் ஸ்டார்டட் பை ஃபாதர் கால்ட் ஃபாதர் ஹென்ரி ஷோமோ அப்படிங்கிற ஃபாதர் தான் ஆரம்பிச்சது. பிரான்ஸ்ல தான் உங்க ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. இட் வாஸ் அன் லே சொசைட்டி. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். எங்களோட ஃபேமிலி அப்படின்னா, நான் என்னோட பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா பேர் வந்து லூர்து மரிய சூசே, எங்கள் அம்மா ஜெய்மேரி. நேட்டிவ் டயசிஸ் ஆஃப் மதுரை டயசிஸ். மாங்குடி மீனாட்சி அப்புறம் பங்கு சேர்ந்தவங்க நாங்கள். அப்பா அம்மா அப்புறம் கூட பிறந்தவங்க நாங்க மொத்தம் 12 பிள்ளைங்க. நான் 10வது பொண்ணு. என்னோட 12 அப்போஸ்தலர்கள் 12 பேர், 12 தோத்திரங்கள். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்க வந்து? நான் 10வது பிறந்தது. அதனாலதான் என்னோட பேர் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்களா, எங்க ஊர்ல பாக்யான்னு வைங்க, 10வது பொண்ணு பிறந்தனால பாக்யவதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படிதான் என்னோட பேர் வந்தது. இந்த காங்கிரிகேஷன் ரொம்ப பாக்கியம் பெற்றது உங்களை சிஸ்டரா கிடைச்சதுக்கு, இல்லைங்களா? அது எங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. எங்க அம்மா எல்லாம் ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க, ஏதாச்சும் என்னோட பையங்க யாராச்சும் சாமியார் ஆகணும்னு. எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க, ஆனா யாருமே சாமியார் ஆகல, எதுவும் ஆகல. ஆனா நான் தான் எதிர்பார்க்காத பொண்ணு சிஸ்டர் ஆனப்போ எங்க அம்மா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் அப்போ அது சொல்லி அழுதாங்க எங்க அம்மா. என்னோட மடியில் என்ன பால்வார்த்த பிள்ளை நீ ஒருத்தி தான்மா. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப வருஷமாக வேண்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இத்தனை பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு யாராச்சும் பிள்ளைங்க வேணும்னு. நான் எதிர்பார்த்த பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் யாரையும் எடுக்கலை, ஆனால் நான் எதிர்பார்க்காத பிள்ளைங்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சவுலை தேர்ந்தெடுத்தார். பார்த்தீங்களா, அழகா தேர்ந்தெடுத்தார் கடவுள். அது போலதான் உங்களையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அப்புறம் கூட பிறந்தவங்க 11 பேர், மற்றவங்க எல்லாம் இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இருக்கிறது 8 பேர் தான் இருக்கிறோம். என்னோட மற்ற சிப்ளிங்லாம் இறந்துட்டாங்க, பிறக்கிறப்பமே இறந்துருக்காங்க ஒரு சில பேர். அப்பா அவங்க வேலை, அப்பா வந்து
காட்டன் ஃபேக்ட்ரி ராஜபாளையம் சைடில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் அப்பா மேஸ்திரியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. அப்பா ஸ்டார்ட் பண்ணது சின்ன பிள்ளையிலேருந்தே வேலை ஆரம்பிச்சு ஆர்டினரி மேனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேஸ்திரி ஆனவங்க அப்பா மட்டும்தான் வேலை பார்த்து எங்கள் எல்லாரையுமே கொண்டு வந்தாங்க லைஃப்பில். அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னோடய பிரதர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஏன்னா அப்பா ஒருத்தர் வேலை பார்த்து இத்தனை பிள்ளைங்களையும் படிக்க வச்சு இத்தனை பேரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லாரையுமே செட்டில் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்பா நோ மோர். எங்கள் அப்பா இறந்த 2016 அப்பா இறந்துட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அப்பா படிக்காதவங்க, ஆக்சுவலாக அப்பா படிக்காதவங்க தான். ஆனால் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நான் எங்கள் அப்பா பற்றி பெருமையாக சொல்லலாம். ஏன்னா அப்பா படிக்கலைன்னா கூட நாங்கள் எல்லாரும் படிக்கணும். அதுக்காக எங்கள் அப்பா லீவே எடுக்க மாட்டாங்க. இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்க் மட்டும் வந்துட்டு உடனே வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கள் அப்பாவை ரொம்ப பார்க்குறதே கஷ்டம்தான். அவங்க நைட்டு டியூட்டி டைமில் அப்படி அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களை அப்பா வீட்டில் பார்ப்போம். ஆனால் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக எங்களோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் அப்பா வந்து சொல்லிடுவாங்க, அது வேலை நீ பார்த்துக்கோ, உன்னோட வேலை அது, ஆனால் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கணும். அதுதான் அப்பா. ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் எங்கள் அப்பாவோட அந்த அப்படிதான் எங்களை எல்லாரையும் அப்பா வளர்த்தாங்க. ஓகே சிஸ்டர், உங்களுடைய பேர், உங்களுடைய சொந்த ஊர், அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் அருண் சுகதி அன்புமேரி. என்னுடைய கிராமத்து பேர் வந்து பூவானிப்பட்டு, அன்னிக்குது டைசஸ் வடவிக்கம். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பொண்ணு, ஒரு பையன். அம்மா அப்பா கூலி வேலை தான். ப்ளஸ்ஸு கொல்லை வந்து ஒரு 3 கொல்லை இருக்குது. அதை வச்சு வருஷத்துக்கு ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிப்போம். நெல் போடுறது. அப்புறம் கூட பிறந்தவங்க நான் 4 அக்கா. 4 அக்கா. நீங்க தான் கடைசியா? நான் தான் கடைசி பொண்ணு, செல்ல பிள்ளை. ஆமா, எனக்கு அடுத்தது தம்பி. தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் படிக்கவங்க தான். மற்றபடி அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவங்க உழைச்சது, அவங்க வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே என் கண்ணார நான் பார்த்துருக்குறேன். வேலைக்கு போயிட்டு வர்றது, அது உடம்பு முடியலனாலும் போயிட்டு பிள்ளைங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எங்களை நல்லா வளர்த்தாங்க. எங்கள் 5 பேருமே, நாங்கள் 6 பேருமே படித்தோம். எல்லாருக்குமே இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நான் அங்கே இருக்கிறேன். சரி சிஸ்டர், இப்போ உங்களுக்கு எப்படி ஒகேஷன் கிடைச்சி தேவடத்தல் சிஸ்டராகுங்க அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே மாதா மேலே ரொம்ப பக்தி இருக்குது. ப்ளஸ் ஜீசஸ் மேலே ரொம்ப பிடிக்கும், அந்தோனியாரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய ஒகேஷனை வந்து வளர்த்துக்காக, கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து எனக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. செவ்வாய்க்கிழமை வந்து அந்தோனியாருக்கு விருது எடுக்கிறது, வெள்ளிக்கிழமை வந்து ஏசப்பாவுக்காக விருந்து எடுக்கிறது, அப்புறம் சனிக்கிழமை வந்து மாதாவுக்காக விருது எடுக்கிறது. ஸோ இது வந்து எனக்குள்ளே ஒரு உந்து சக்தியாக இருந்து கடவுளோட ஒன்றிட்டு இருக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எப்போல்லாம் நான் விருதம் எடுக்கிறேனோ, எப்போல்லாம் நான் ப்ரேயர் பண்ணுறேனோ, எனக்கு எல்லாமே கிடைச்சிது. கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதே போல் வந்து எனக்கு வந்து எப்போ வந்து சிஸ்டருக்கு படிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா, ஒரு நாள் மாதத்துக்கு சண்டே எங்கள் ஊரில் மாதம் இருக்கும். அப்போ போயிட்டு வந்திருக்கும்போது எனக்குள்ளே ஒரு வந்து அப்போல்லாம் எங்கள் வில்லேஜ் சைடுன்றதுனால மோஸ்ட்லி வந்து பிரச்சனைகள், சண்டைகள், இந்த ஃபேமிலி தேர் வில் பி. அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் பார்த்தா மற்றவங்களுக்கு வேலை செய்ய முடியல, புவராக இருக்கிறபோது என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து இருக்கும்போது நான் இப்போ வந்து மேரேஜ் பண்ணேன்னா என்னால் வந்து பூர் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. என்னோடய எண்ணம் அது. அதே போல் வந்து என்கிட்ட இருக்கும், ஆனால் என்ன கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து மற்றவங்களை வந்து ஒப்பீனியன் கேட்குற மாதிரி இருக்கும், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி இருக்கும்போது. இதே நான் வந்து சிஸ்டருக்கு ஆகிட்டேன்னா என்னுடைய சேவையே வந்து மக்களுக்காக தான் கொடுக்க போகிறது. அதனால வந்து நம்ம சிஸ்டர் ஆகிறது பெட்டர். நம்மளுக்கு வந்து நம்மளால 4 பேருக்கு நன்மைகள் செய்யலாம் என்ற ஒரு உந்து சக்தி இருந்துக்கிட்டே இருந்தது. நான் யார்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் எங்கள் அப்பா வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு 5 பொண்ணு இருக்குப்பா, ஆனால் எனக்கு வந்து கடவுளுக்காக ஒரு பொண்ணு நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இம்மிடியேட்டாக நான் போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீ ஏன்பா கவலைப்படுற, நான் சிஸ்டர் ஆகிறேன், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா பேரண்ட்ஸும் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க, மை சிஸ்டர்ஸும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் படித்து முடிச்சிட்ட பிறகு எங்கள் அக்கா வந்து தரங்கம்பாலில் ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அக்காட்ட நான் சொல்லியிருந்தேன், நல்ல கான்கிரிகேஷனாக பாருங்கள், எங்கேயும் வந்து
நான் போய் ஒர்க் பண்ணுறேன், நான் போய் சமூக சேவை செய்கிற மாதிரி. எனக்கு எந்த காங்கிரிகேஷன் போகிறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல காங்கிரிகேஷனாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அவங்க வந்து எனக்கு தேர்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தரங்கம்பாலில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே தரங்கம்பாலில் ஒர்க் பண்ணும்போது சிஸ்டர் ஜோரம்ன்றவங்கள வந்து எங்கள் சிஸ்டரோட ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அக்கா வந்து ஒரு நர்ஸ். ஸோ அங்கே டிஸ்பென்ஸில் ஒர்க் பண்ணும்போது சிஸ்டர்ஸுடைய இந்த மூமெண்ட், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க எங்கள் அக்காட்ட மூவ் பண்ணுறது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அக்காட்ட அப்புறம் நான் கேட்கும்போது எங்கள் அக்கா, நீங்கள் எஸ்எம்எம்ஐக்கு போங்க, நல்ல கான்கிரிகேஷனு, நீ நல்லா வேலை செய்யல, நீ எப்படி என்ன ஆசைப்படுறியோ நீ வந்து மக்களுக்கு கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 12th முடிச்சிட்ட பிறகு 3 days கம்யூனிட்டி ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதுக்கு போயிருந்தேன். அப்புறம் போயிட்டு வந்துட்ட பிறகு எங்கள் அக்காங்கெல்லாம் சொன்னாங்க, நீ இதை போல் வந்து சிஸ்டருக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிற, ஆனால் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நீ முன் வச்சுட்டுனா முன்னோக்கியே போ, பின்னோக்கி நீ வரக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் வந்து கடவுளுக்காக தொடர்ந்து நீ வந்து பண்ணி செய்யணும் அப்படின்னு என்னை வந்து உன்சக்தியாக இருந்தாங்க. அப்புறம் அதே போல் தான் எங்கள் பிரதர்-இன்-லாஸ் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. இதை போல் நீ வந்து நீ தேர்ந்தெடுத்துக்க வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை, அது கடவுளுக்காக வந்து அர்ப்பணம் செய்கிறது வந்து ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. நீ வந்து கடவுளோட ஒன்றித்திருந்து கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ என்னுடைய ப்ரேயர்னாலையும் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்காலையும் எங்கள் பேரண்ட்ஸோடைய, எங்கள் அக்காங்க, எங்கள் ஃபேமிலி மேரோடைய சப்போர்ட்டாலையும் ஸ்டில் ஐ ஆம் ஹியர். சூப்பர் ஸோ சூப்பர். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஒன்று வந்து உங்களோட அடைத்தல வந்து என்னென்னா ஏழை மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையினால நீங்கள் வந்து சிஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பாவோட ஆசை இல்லைங்களா? அதுதான் அப்பா வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சிஸ்டர் ஆகணும், அப்படி கடவுளுக்காக கொடுக்கணும், அந்த சொன்னது வந்து உங்களுக்கு கேட்டுருச்சு. அதனால கண்டிப்பாக நீங்கள் சிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ரியலி வண்டர்ஃபுல் சிஸ்டர். நல்ல ஒரு ஒகேஷன் ஸ்டோரி, தேவாலயத்தில் ஒரு அழகான ஒரு இது சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். உங்களுடைய தேவாலயத்தில் நீங்கள் எப்படி சிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? That's a wonderful experience. It's a journey, I can say. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒரு ஜீசஸ் பிக்சர், இந்த செகரர் ஜீசஸ் இருக்காங்களே அப்படி நல்லா அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு அந்த ஜீசஸை பார்க்குறப்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மணிக்கணக்காக நான் உட்காந்து அவர் கூட பேசியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது. பேசியிருக்கிறேன், நான் ஜெபம்லாம் பண்ணேன்னு சொல்ல முடியாது, பேசிட்டு இருக்கிற மாதிரி அப்படி சின்ன பிள்ளையில இருந்தது. ஆனால் அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிறப்போ ஃபேமிலியில் நான் பார்த்தேன், எங்கள் பெரிய கரும்ப வாழ்க்கையில் அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்த ஃபேமிலியில் அக்கா கஷ்டப்பட்டாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு மனசில் என்னென்னா, நான் போலீஸ் ஆகணும், இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் தட்டி கேட்கணும், அவங்களெல்லாம் போய் ஜெயிலில் போட்டு நல்லா இது பண்ணி அப்போனா தான் அவங்க ஒழுங்காக வீட்டில் ஃபேமிலியில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். போலீஸ் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீனேஜ் அப்படியே போகிறப்போ எல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு லைஃப்பில். நான் நர்சிங் படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் வந்து எங்கே என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜில் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டீச்சர் ட்ரைனிங் போன்னு சொன்னாங்க. நீ டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நீ ஈஸியாக அதுக்கப்புறம் உன்னை அப்கிரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட ஐடியா. அதுக்கு நான் ஆப்போசிட்டாக இல்லை, நான் அதுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு 1 year வேஸ்ட் பண்ண வீட்டில். அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படின்னோடனே அம்மாவுக்கு நர்சிங் போகிறதுல விருப்பம் இல்லை. அப்போ அம்மாவுக்கு விருப்பம் இல்லாதான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு நர்சிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க 12 பேத்துல நீங்க 10வது ஆளு. ஆமா, அதனால உங்களுக்கு செல்லம் அதிகம், அதனால அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்போ நர்சிங் படிக்க போனேன். போன இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, FHIM சிஸ்டர்ஸ், அவங்ககிட்ட தான் நான் நர்சிங் ஃபர்ஸ்ட் படிக்க போனது. அங்கே வந்து அவங்க எங்களுக்காக லாஸ்ட் இயரில் வந்து ரெட்ரீட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ரெட்ரீட் டைமில் அங்கே வந்து அந்த சிஸ்டர், எங்களுக்கு ரெட்ரீட் கண்டக்ட் பண்ண சிஸ்டர் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையா தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசினப்போ என்னோட உட்காந்து பேசிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒன்று சொன்னாங்க, ஆண்டவரோட அழைத்தல் உனக்குன்னு இருக்குமா, ஆனால் நீ வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அழுதேன்.
ஐயோ எனக்கு சிஸ்டங்களை கண்டாலே எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நான்லாம் அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் இங்கிலீஷ்லேயே பேசணும், நான்லாம் பேசிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எழுது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அழாது, ஆனால் ஆண்டவர் அழைத்தல் உண்மையாகவே இருந்துச்சுன்னா நீ படித்து முடி, உன்னை எப்போ அவர் கூப்பிடன்னு நினைக்கிறாரு அப்போ கட்டாயமாக கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி என்னை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ எங்கள் பேட்சில் நாங்கள் வந்து 28 பேர் இருந்தோம். அந்த 28 பேரில் 3 பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசியிருக்காங்க, மற்ற யார்ட்டையும் பேசலை. நானே இன்னொரு பொண்ணு விஜின்னு பேர், இன்னொரு பொண்ணு லிகோரி. ஸோ எங்கள் 3 பேரும் டாமிட்டரியில் நல்லா கலாய்ப்பாங்கல்ல, ரொம்ப பயங்கரமாக. அதுவும் என்ன சொன்னாங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பான் பாக்கியா, நீ சிஸ்டராக போடினா அப்புறம் எல்லாரும் காணணுன்ட்டு வெளியில் வந்துடுவாங்க, அப்படி தான் சொல்லி எங்கள் எல்லோரும் என்ன சிரிச்சிட்டு இருந்தாங்க. படித்து முடித்தோம். அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறதுக்காக போகலான்னு சொன்னப்போ எங்கள் அம்மா, நம்ம ஊர்லேயே நீ வேலை பார்க்கக்கூடாது, ஏன்னா நீ நர்ஸுன்னு தெரிஞ்சால் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் யாரும் யோசிப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு மைண்டில் அம்மா இருந்தாங்க. அப்புறம் என்னோட கசின் பிரதர் ப்ரீஸ்ட் இருக்காங்க, டைசிசன் ப்ரீஸ்ட்டு 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணன்ட்டு அம்மா போய் சொன்னாங்க, இவ இப்படி படித்து முடிச்சிருக்கா, எங்கேயாச்சும் சிஸ்டர்ஸோட கான்வென்ட்லனா சேஃப்டியாக இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் கேட்டதுனால என்ன கடலூரில் குளூனி சிஸ்டர்ஸ்ட்டு போய் அங்கே நான் மறுபடியும் எனக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிச்சு. நான் அதே ஏசப்பாவை அங்கே ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணேன். இப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறப்போ ஸ்டெப்பில் ஏறி போகிறப்போ அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அங்கே போய் நான் உட்காந்துட்டு மறுபடியும் அந்த அதே சுரூபத்தை மறுபடியும் என்னோடய வாழ்க்கையில் வந்தது. நான் பேச ஆரம்பித்தேன். இதை வந்து எங்கள் இன்சார்ஜ் சிஸ்டர் என்னை அப்சர்வ் பண்ணியிருந்திருக்காங்க. பார்த்துருந்துட்டு அவங்க போய் சுப்பீரியர்கிட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அவங்க சுப்பீரியர் வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், அவ்வளோதான், ஆனால் நான் வந்து சிஸ்டர் ஆகிற மாதிரிலாம் ஐடியா எனக்கு இல்லை, ஏன்னா என்னாலலாம் சிஸ்டர் ஆகிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போது இப்போ இந்த சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தடவையும் கம்யூனியன் வாங்க போனப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, அம்மா சொல்லி கொடுத்த ஃபஸ்ட்டு கம்யூனியன் வாங்கினப்போ ஆண்டவரை வந்துட்டு நன்றி சொல்லிட்டு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீ கேட்கணும், அப்போ கடவுள் வந்து உனக்கு அதை கொடுப்பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நீ என்ன கேட்குறியோ அதை ஆண்டவர் கொடுப்பாருன்னு. இந்த சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னதுலேருந்து நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட நன்றிட்டு, ஆண்டவரே நன்றிப்பா, ஆனால் நீங்கள் என்னை தேவாலயத்திற்கு மட்டும் என்னை கூப்பிடாங்க, உங்களுக்கு தெரியுங்களா எனக்கு சிஸ்டர்னா எனக்கு பிடிக்காது, என்னாலலாம் முடியாதுப்பா, நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்காக சேவை செய்கிறேன், நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிறேன், நல்லா படிக்கிறேன், வேலை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன், இப்படி தான் நான் சிஸ்டர் ஆக மாட்டேன், இப்படி தான் ஆனால் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நாள் ஆக அந்த சிஸ்டர் எனக்கு இன்சார்ஜ், அந்த சிஸ்டரோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட அப்ரோச்சு, பிள்ளைங்கள்கிட்ட பழகுற விதம், எல்லாரையும் நல்லா செய்கிறது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அங்கே போர்டிங் இருந்துச்சு, ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன் இருந்தது, அவங்கள பார்த்துக்கிற விதம் அதெல்லாம் பார்த்தோன்னே என்ன அறியாமல் ஒரு அட்ராக்ஷன் அவங்கக்கிட்ட போக ஆரம்பிச்சு. அந்த சிஸ்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்து, இவங்க இப்படி செய்கிறப்ப ஏன் நம்மளாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் சிஸ்டர்கிட்ட நானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு கமென்சி ப்ரோக்ராம் வான்னு சொன்னாங்க, ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா அப்போ நான் போர்டிங் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் அஃபெக்ட் ஆனதுனால அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு இருக்கல, எனக்கும் அது அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால் போக முடியாமல் போயிடுச்சு. அப்போது அவங்க ப்ரௌன்சில் வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் சிஸ்டங்களோ இல்லை ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்களாம்மான்னு கேட்டாங்க. இருக்காங்கன்னு சொன்னேன். என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என்னோடய சாமியார் கசின் பிரதர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, கசின் சிஸ்டர்ஸ்ட்டு சொன்னியான்னு கேட்டாங்க. நான் சொல்லலைன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நீ அவங்களுக்கு சொல்லேம்மான்னு சொன்னாங்க. நான் அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் கிடையாது, நான் லெட்டர் தான். என்னோட அக்கா எஸ்எம்எம்ஐயில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, எங்கள் பெரியப்பா பொண்ணு, அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதினேன். அவங்க இம்மீடியட்டாக நீ வந்து என்னை பாரு, அதே இடம் தரங்கம்பாடி தான். அவங்க சொல்கிற அவங்க அக்கா சொன்ன அதே ஸ்டோரி தான். அங்கே தான் நான் ஃபஸ்ட் எங்கள் அக்கா அப்போ அங்கே சுப்பீரியராக இருக்கிறாங்க, அங்கே நான் போயிருந்தேன். அப்புறம் அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்படியே அக்கா என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க அவங்க சபைக்கு. ஸோ குளூனிக்கு என்னால் போக முடியல. ஆக்சுவலாக அவங்க தான் ஸ்டார்டட் வித் ப்ளூ சிஸ்டர்ஸ் அண்ட் தென் ended in SMMI. That's how my story. குளூனி சிஸ்டர்ட்ட வந்து ஒரு ஒகேஷன் கிடைச்சிச்சு, ஒரு அழைத்தல் கிடைத்தது. ஆனால் இங்கே SMMI அந்த சிஸ்டர்ஸோட இந்த காங்கிரிகேஷனை சேர்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒகேஷன் சிஸ்டரோடதும் வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உண்மையுமே நான் நினச்சி பார்ப்பேன், எப்படா நம்ம இப்படி சிஸ்டர் இத்தனை வருஷமா இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் சிஸ்டருங்க இப்போ அண்ணெல்லாம் ஹாலிடேஸ்க்கு வந்தாங்கன்னா சாமியார் அண்ணன் எங்கள் ஊருக்கு வருவாங்க, எப்படா வீட்டை விட்டு போவாங்கன்னு இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாகவே நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ நானே அதுக்குள்ளே என் ஆண்டவர் எப்படி கூட்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறப்போ, அழைத்தல் நிறையா பைபிளில் படிக்கிறப்போ ஒவ்வொருத்தரோட அழைத்தலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ யார் நம்மளை இதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்கள தான் ஆண்டவர் கூப்பிட்றாருங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதை மாதிரி தான் நான் என் லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது.
சிஸ்டர் உண்மையாலுமே உங்கள் 2 பேர்த்தோடைய தேவழியத்தில் நல்ல வித்தியாசமாக இருந்தது. போலீஸ் ஆகணும்னு நினச்சி சிஸ்டரே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டர் ஆனது ஒரு அழகான ஒரு தேவழியத்தில். அதே போல் சிஸ்டரும் ஏழைகளுக்காக நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றினீங்க. அது ரொம்பவும் அழகான ஒரு தேவழியத்தலுடைய இது. சரி, நீங்கள் தேவாலயத்தில் வாங்கின பிறகு சிஸ்டர் ஆன பிறகு எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க? என்னுடைய முதல் பட்டம் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சேன். அங்கேயே படித்தேன். என்னுடைய லைன் வந்து செவிலியராக படிச்சிருக்கிறேன். நர்சிங் படிச்சிருக்கிறேன். அது முடிச்சிட்ட பிறகு 2021 கென்யாவுக்கு வந்து என்னுடைய ப்ரொன்ஷியல் வந்து என்னுடைய ஒப்பீனியன் கேட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க, இதை போல் உங்களை நான் வந்து கென்யாவுக்கு மிஷினரியாக அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக என்னுடைய பதில் வந்து நான் போகிறேன் சிஸ்டர்ன்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம்தான். ஓகே, நீ வந்து இப்போ ஒன்ஸ் வீட்டை விட்டு போயிட்ட, கடவுளுக்காக பணி செய்ய போயிட்ட, அப்போ உங்களுடைய புறம்ஷில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு அவங்களுக்கும் அவங்களோட சப்போர்ட் எனக்கு அப்போ கிடைச்சது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, புள்ள தூரத்துலேருந்து போக போகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட வந்து மறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நீ போகலாம், நாங்க இருக்கிறோம், கடவுளுக்கு வேலை கடவுள் பார்த்துப்பாரு, நீ தூரத்துல இருந்தாலும் எங்களை கடவுள் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். சிஸ்டர்கள் பேசிட்டு இருக்கும்போது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்களே, சுவாரஸ்யமாக இருந்தது கேட்குறக்கே. நிறைய புது புது காரியங்கள் உங்களுடைய ஒகேஷன் சொன்னது, அதே போல் உங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு சிஸ்டர். டைம் ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.